வேதா வந்து ரொம்ப கடுமையான விரதம் எல்லாத்தையுமே இருக்காங்க. அடுத்து வந்து வேதா வந்து தீமிதிக்கிறாங்க. அப்போ கரெக்ட்டா எல்லாருமே ரொம்ப பயந்து போயிறாங்க. "அம்மா வேணாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தன்வி எவ்வளோ சொல்றா. "அதெல்லாம் தெரியாது. நான் உனக்காக வேண்டிக்கிறது செஞ்சு தான் ஆகணும்னு" சொல்லிட்டு வேதா வந்து அந்த வேண்டுதல செய்றாங்க. எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. அடுத்து வந்து வேதா வந்து ரொம்ப கடுமையான விரதங்களா இருந்தாங்க. இந்த மாரி வந்து தீ மிதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து கேள்விப்பட்டு மனசு வந்து மாறுறாங்க. ரங்கநாயகி வந்து மனசு மாறி என்ன பண்றாங்க, நேரா பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட சம்மதம் வேணான்னு சொல்லிட்டு, நம்ம வந்து வேதாவே கல்யாணம் பண்ணி வைப்போம். வேதா தான் தன்விக்கு அம்மாவா வந்து நல்லபடி வந்து வீட்ட பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதன்படி இந்த மாரி வேதாக்கோ, விக்ரமுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த இந்த தட்ட நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. நம்ம வந்து காவேரி கிட்ட. காவேரி ரொம்ப சந்தோஷமா வந்து தட்ட வாங்கிக்கிறாங்க. தாம்பூல தட்ட. அடுத்து வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ ஏற்கனவே உங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து உண்மைய வந்து சொல்றாங்க கெஜா. அத கேட்டு ரங்கநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? அப்படின்னோன நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து எல்லாமே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அப்படியே வந்து ஷாக் ஆகி உட்கார்றாங்க. இவ்ளோ நடந்திருக்கா? இது தெரியாம நான் வந்து இந்த பொண்ண வேலைக்காரின்னு சொல்லிட்டேனே! சாரிம்மா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல பெரியவங்க ஏதோ வந்து சொல்லிட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்னோனே கெஜா ஏன் இப்படிலாம் பண்ண? சொந்த மருமகள இப்படிலாம் சொல்லியிருக்கே! உனக்கு அறிவு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாங்க. சாரிங்க அண்ணி அப்படின்னு சொன்னோனே, மன்னிச்சிடுமா கெஜாவ. கெஜா ஏதோ சொல்லிட்டா. ஆனா கெஜா ரொம்ப நல்லவ தான். எனக்காக பயந்து தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோனே, இந்த குடும்பத்தில இன்னமும் நீங்க என்ன வந்து எவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய உணர்றாங்க ரங்கநாயகி. உண்மையிலேயே நான் கோச்சிப்பேன்னு எல்லாம் நினச்சிங்களா? உண்மையிலேயே இதெல்லாம் நினச்சு எனக்கு பெருமையா இருக்கு. இப்போவும் என்ன ஒரு ஆளா மதிச்சு வந்து நீங்க என்ன பண்றீங்க? பெரியவங்கன்றது மரியாதை குடுக்குறீங்க. நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் எல்லாருமே நடிச்சிருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க ரங்கநாயகி. இதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாருமே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க? ரூமுக்கு வராங்க வேதா. குழந்தை தூங்கிட்டு இருக்கா. அப்போ வேதா விக்ரம் கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசணும் வேதா அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து கையை பிடிக்கிறாரு. தேங்க்ஸ் வேதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னையே மறக்கிறாங்க வேதா. உடனே வந்து அது விக்ரம் அது வந்து அப்படி சொன்னோன்னே உண்மையிலேயே சொல்கிறேனே உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பானே தெரியாது. ஆனால் இவ்வளோத்துக்கும் பொறுமையாக இருந்து குழந்தையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்கும் வந்து ஒரு மருமகளாக இருந்து எவ்வளவும் பண்ணியிருக்க. உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உண்மையிலேயே இந்த வீடு மட்டும் கிடையாது நானும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கண்கலங்குறாங்க வேதா. அப்படியே வந்து விக்ரமே பார்க்குறாங்க. விக்ரம் வேதாவே பார்க்குறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் தன்னையும் மறந்து அப்படியே வந்து கை கோத்து நிற்கிறாங்க. உடனே வந்து தன்வி எழுந்து வந்து அம்மா அப்படின்னு சொல்கிறா. உடனே கை எடுத்துடுறாங்க. தன்வி அப்படி சொன்னோன்னே தேங்க்ஸ் சொன்னார் அப்பா. நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேம்மா அப்படின்னோடனே பரவாயில்லடா செல்லம் அப்படி சொல்கிறாங்க. அம்மா எவ்வளோ வந்து அந்த தீயில இறங்குனாங்க. அதை நினச்சா இப்போ கூட எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைடா செல்லம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. 3 பேருமே அப்படியே வந்து கட்டிக்கிட்டு தூங்குறாங்க. விக்ரம் வந்து வேதாவையும் பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி வேதாவும் விக்ரமே அப்படியே வந்து தன்வியை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டே பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேருமே வந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். ரங்கநாயகம் வந்து அருணிக்கிட்டே வந்து கேட்குறாங்க. இந்த விஷயம்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லிட்டு, சாரி வந்து பாட்டி எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு உங்ககிட்ட தெரியல. அதனால தான் மறைச்சிட்டேன். நீயும் என்கிட்ட மறைச்சிட்டல்ல அப்படி சொல்கிறாங்க. சாரி பாட்டி அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே பரவாயில்ல. ஏதாவது என்கிட்ட எதையும் மறைக்காத அப்படி சொல்கிறாங்க. கெஜாவை பார்த்து சொல்கிறாங்க. நீ உண்மையிலேயே வேதா இவ்வளோ நல்ல பொண்ணு. அவளை மருமகளாக வந்து நீ அடையத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஏன் மருமகளாச்சே அப்படி சொல்லி கெஜாவும்